எல்லோரும் கைகளை உயர்த்தி வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. மீண்டுமாயிரு கைகளை உயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவே, பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. மீண்டுமாயிரு கைகளை உயர்த்தி காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவர் நம்மை ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு அழைக்கிறார். இறை இரக்கத்தை நீ பெறணும் அப்படின்னா உன் பாத்திரத்தினுடைய அடிப்பகுதி ஆழமான திடமான ஒரு பொருளாக இருக்கணும். உடைய விசுவாசத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே உணர்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரோடு கடந்து சென்று நம்மையே சோதித்தருகிற ஒரு நேரம் இது. தேவ பிள்ளைகளே, அடிப்படையிலே மாற்றம் இல்லாமல் வெளி அடையாளங்கள் எல்லாம் சரியாயிருந்து அடிப்படையிலே காரியங்கள் தவறாயிருந்தால் முற்றிலும் தவறாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்திலிருந்து தீமை எதுவும் வரதில்லை. நீ என்னை குறை கூறி கொண்டு உன்னுடைய நாட்களை நீ கழித்து விடாதே, வீணாக்கி விடாதே. உன்னை யோசி, உன்னை குறித்து நீ யோசித்துப்பார். எந்த இடத்துல நீ மாற்றத்திற்கு உட்பட வேண்டியவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அதை உணர்த்துவார். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலோடு நாம் இணைந்து பாடுகிற வேளையிலே ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை உணர்த்தி ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. பாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டும் பாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமனப்பட்டு துதிக்கிற வேளையிலே தேவ வல்லமையின் ஆவி எங்கள் எல்லோரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, மாசற்ற தெய்வமே ஆராதனை. பாடுவோம். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, மாசற்ற தெய்வமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆமாண்டவரே,
எங்களை படைத்த பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை மீட்ட எங்கள் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துகிற உண்மையின் ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடும் பிள்ளைகளின் ஆராதனை பாடுவோம். பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடும் பிள்ளைகளின் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. நற்கருணை நாதராய் எங்களோடு இறங்கி வந்திருக்கிறவரே, எங்களை காக்கின்றவரே, அப்பத்தின் வடிவிலே வழியை காட்டுகிறவரே, அபிஷேக நாதரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உன்னத தேவனே, உலகின் பரமனே, உந்தன் பாதங்களில் ஆராதனை பாடுவோம். உன்னத தேவனே, உலகின் பரமனே, உந்தன் பாதங்களில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை. நாவை மூடிக்கொண்டு இருக்க கூடாது. நம்ம வாயை மூடிக்கிட்டோம்னா ஆண்டவர் வார்த்தையை துறக்க மாட்டார். அவர் உனக்காக வார்த்தை அனுப்பணும்னா நீ அவருடைய வார்த்தையை அனுப்பணும். அவருடைய மகிமையின் வார்த்தையை நீ அவருக்கு கொடு, அவர் உனக்காய் கொடுப்பார். பாவத்தை ஜெயித்தவரே, சாபத்தை ஒழித்தவரே, மரணத்தை வென்றவரே ஆராதனை. பாவத்தை ஜெயித்தவரே, சாபத்தை ஒழித்தவரே, மரணத்தை வென்றவரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாவை திறந்து ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லு. நன்றி 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 நன்றி. தகப்பனே, பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி சொல்லு. நன்றி ஐயா, எங்களை துதிக்கிற பாத்திரமாய் மாற்றினீரே. உமக்கு நன்றி ஐயா. இதோ இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டவரிடத்திலே மன்றாடு. உன் குடும்பத்துக்காய் நீ கண்ணீர் விட்டு ஜெபி. உன் குடும்பத்தை காக்க வல்லமை இதோ இப்பொழுது உன் மீது அது எழுந்து வருகிறது. உன் வழியாக அது கடந்து செல்கிறது. குடும்பங்களுக்காக துதிப்போம். ஹல்லேலூயா 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 நன்றி நன்றி. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, இந்த பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஜெபிக்க மன்றாடி இருக்கிற பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களின் மீது வல்லமை இறங்கட்டும். வேதனைகள்
நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே, கிருபைகள் பெருகட்டும், தேவ ஆவியின் கிரியைகள் வளரட்டும் ஆண்டவரே, தீமையின் கிரியைகள் சாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ வீடுகளை பாழ்படுத்தக்கூடிய, அன்பு உறவை பாழ்படுத்தக்கூடிய, திருமணம் என்கிற அபிஷேகத்தை பாழ்படுத்தக்கூடிய, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய தீமையின் அதிகார இருளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாம் கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம் ஆண்டவரிடத்தில். இதோ இந்த காரியத்திற்காக இப்ப நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இரக்கத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை அபிஷேகத்தின் வார்த்தையினாலே இணைத்தீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை இதோ உம்முடைய திருமுன் நாங்கள் மீண்டும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் ஆண்டவரே, நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த என் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதே பிரமாணிக்கத்தினாலே மீண்டும் கட்டுவீராக ஆண்டவரே. அபிஷேகத்தினாலே கட்டுவீராக ஆண்டவரே. நிறைவினாலே இந்த பிள்ளைகள் கட்டப்படுவார்களாக. குடும்பத்தை பாழ்படுத்துகிற எல்லா தீமைகளையும் தேவரீர் வார்த்தைக்கு முன்பாக வேறு அறுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, திருமணத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை தேவ ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். தீமைகள் இருந்தால் ஆண்டவரே, திருமணத்திற்கு முன்பாகவே நீர் அவர்களை அதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருடைய பாதத்தில் இரக்கம் உண்டு. இரக்கத்தின் தெய்வம் நமக்கு முன்பாக இருக்கிறார். இது அவர் சொல்லுகிறார், என் மகளே கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தினுடைய போக்கை கண்டு நீ பயந்து போகாது. எந்த ஒரு நிலையிலே நாம கலங்கி போகிறோமோ அந்த நிலையெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தயவு செய்து ஜெபத்தினுடைய இறுதி நேரம் இது. தயவு செய்து நீங்கள் ஒப்பு கொடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்காம நற்கருணை ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி பார்க்கிறவன் மீட்படைவான். இதோ ஊடுருவ குத்தைப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலே. நீ ஆண்டவரை உற்று நோக்கு. உன் கரங்களை ஆண்டவருக்கு முன்பாக கும்பிட்டு உன் கண்ணீர் எடுத்து வை. இதோ என் வேதனையை யார் அறிவார் என்று என் மகளே நீ நினைத்து வந்தாய். என் பாரங்களை யார் அறிவார் என்று நினைத்து வந்தாய். ஆண்டவர் சொல்கிறார், இதோ மலைகள் நிலை சாய்ந்தால், குன்றுகள் அதிர்ந்து போனாலும், இதோ நான் என் வார்த்தையோ நானோ ஒரு நாளும் நிலை சாய்வதில்லை. என் கடவுள் ஒரு நாளும் உறங்குவதில்லை. ஒருபுறம் என் பிள்ளைகள் துன்பப்படுகிறதை பார்த்து கடவுள் தூங்கி கொண்டிருப்பாரோ? கண்டிப்பாக ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் வாழும் தெய்வமாக இருக்கிறார். உனக்கு மத்தியிலே வாழும் தெய்வமாக இருக்கிறவரை நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். அவரை நம்பியவர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தான் புனிதர்கள் என்று நாம் முன்வைத்து அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை நம்பியவர்கள், ஒரு நாளும் கைவிடப்படாத நிலையில் அவர்கள் இன்றைக்கும் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இதோ நீயும் இறந்து வாழக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதோ இந்த உலகத்திலே உன்னை சாகடிக்க செய்கிற, உலகத்தினுடைய வேதனைகளுக்குள்ளே உன்னை அமிழ்த்தி உன்னை வேதனையினுடைய ஒரு அடையாளமாகவே மாற்றிவிடுகிற காரணிகள் நிறைய உண்டு. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாய். சகோதரன், இதோ இந்த இரக்கத்தின் பாடலை பாடுகிற போது இதோ நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் ஜெபிங்க. ஆண்டவரே, இதோ என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற இந்த கட்டுகளை நீர் உடைப்பதற்காக நன்றின்னு சொல்லி ஜெபிங்க. ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு ஆண்டவரை குற்றப்பழி வைக்காத. ஆண்டவர் மேல் இது நம்ம குற்றப்பழி வைத்தது போதும். இதோ இவன் சாவுக்குரியவன், இவனுடைய சிலுவை சாவு எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது என்று சொல்லி பரிசேயர்களும் சதுசேயர்கள் யூதர்கள் எல்லோரும் கத்தினார்கள். இதோ அவனுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீது விழட்டும் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் பழிக்கு உட்படுத்தினார்கள். தெய்வ பிள்ளையே, நீ அப்படி பழிக்கு உட்படுத்த வேண்டாம். ஆண்டவர் எதையும் தீமையாய் செய்வதில்லை. நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய பலவீனத்தினாலே நாம் அப்படிப்பட்ட தீமையை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரிடத்துல இதோ நீங்க என் குடும்பத்தை மாற்ற போறதுக்காக நன்றின்னு சொல்லி இதோ இந்த இரக்கத்தின் பாடலை பாடுகிற போது நீ ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோடு கூட பேசுவாய். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென்.
காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. தேவா ஒப்புக்கொடு வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபி. நம்பு. நீ நம்பினால் குணமடைவாய், நீ நம்பினால் வாழ்வடைவாய், நீ நம்பினால் உயர்த்தப்படுவாய். உன் கட்டுகளை உடைக்கிற வல்லமை உன் ஆண்டவருக்கு உண்டு. நம்பிக்கையோடு கட்டுகளை ஒப்படைத்து செபி. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். Thank you Jesus. காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களை படைத்தவரே, எங்களை உருவாக்கி இந்த உலகத்திலே போராட அனுப்பினவரே, ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிற என் பிள்ளைகள் கட்டுகளை நீர் அவிழ்த்து போடும் ஆண்டவரே. பிள்ளை இல்லாத கட்டுகள் உடையட்டும், கர்ப்பத்தின் கட்டுகள் உடையட்டும், திருமணம் ஆகாத நிலைகள் மாறட்டும், கடன் பிரச்சனையின் கட்டுகள் உடையட்டும், குடும்ப சமாதானம் இல்லாத கட்டுகள் உடையட்டும். இதோ குடும்பத்தினுடைய எல்லா பாரங்களும் நேரத்தில் உடைக்கப்படுவதாக. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே ஐயா, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அப்படியே முழந்தாட்படியிடுங்க. முடியாதவங்க எழுந்திருச்சு நின்று கொள்ளுங்க. முடிந்தவங்க முழந்தாட்படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சரணாகதி அடையணும். ஆண்டவர் உன்னை சரணாகதியாக தன்னை ஒப்பு கொடுக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுவார். ஆண்டவரே, முழங்கால்கள் முடக்கப்படுகிற பொழுது தேவ வல்லமை எங்கள் மீது வரும் என்று வெளிப்படுத்தினவரே, என் பிள்ளைகளுடைய இதோ இந்த நேரத்திலே அவர்கள் முழங்கால்களை முடக்கி அவர்கள் தாழ்ச்சியோடு தங்களை முன் படைக்கிற, அதை எழுந்து நின்று மன்றாடுகிற, தேவைகளை சொல்லுகிற வேளையிலே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கரங்கள், அவர்களுடைய உடல் உள்ளம் எல்லாம் மனமாற்றம் அடைவதாக. கட்டப்பட்டு கிடக்கிற சுயநலத்தினுடைய எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தீமையை எழுப்புகிற வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தீமையை ஏற்படுத்துகிறவர்களுடைய எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் அழிவுக்கு உட்படுத்துகிற எந்த மகனாக மகளாக இருந்தாலும் அவர்களை நீர் இப்பொழுது தொட்டு அவருடைய எண்ணங்களை மாற்றுவீராக. அவருடைய எண்ணங்களை மாற்றுவீராக. அவர்கள் விடுதலை அடைவார்களாக. தீமையில் இருந்து அவர்கள் வெளியே வருவார்களாக.
அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். ஆமென். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆமென். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆண்டவர் உன்னை கல்வாரிக்கு அழைக்கிறார். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே கல்வாரி மலைக்கு ஓடி வா மகனே, மகளே. தேவா ஒப்புக்கொடு தேவா 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 தேவா. அப்படியே கண்களை மூடி ஒரு விசை கடவுளிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம இறுதி ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்ல போறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. கண்ணீரை காண்கிறவரே, கலக்கங்களை போக்குகிறவரே, என் பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைத்தவரே உமக்கு நன்றி ஐயா. வேதனைகளை மாற்றினீரே நன்றி. என் பிள்ளைகள் போகிற வழிகளிலே அவர்கள் விடுதலையை காணப்போவதற்காய் நன்றி. அவர்களுடைய வீடுகள் விடுதலையின் வீடாய் மாற்றப்பட்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தீமையின் அதிகார இருளில் இருந்து என் பிள்ளைகள் விடுதலை அடைந்தமைக்காய் நன்றி. குடும்பத்திலே புதிய சமாதானம், புதிய வல்லமை என் பிள்ளைகளுக்காய் இறங்கி வருவதற்காய் நன்றி. நன்றி நன்றி. உலர்ந்த எலும்புகளை எல்லாம் புதிய எலும்புகளாக, ஆவிக்குரிய உடலாக, உயிராக மாற்றியமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்க செய்த எல்லா சகல நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் செய்கிறவரை, ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறவரை, உடைய தெய்வீக வல்லமை என் பிள்ளைகளோடு நின்று நிலவும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலிருந்து அறுவடை இல்லத்தில் எங்களுக்காய் ஜெபியுங்கள் என்று மன்றாடுகிற என் பிள்ளைகளின் கூக்குரலை தேவரீர் கேட்பீராக. வல்லமையின் தேவன் தேசங்களை கடந்து செல்வீராக ஆண்டவரே. அவர்கள் எங்கிருந்து கரம் உயர்த்தினாலும் என் தேவன் ஒருவர், ஆவியானவர் ஒருவரே. அவர் பலவிதமான வழிகளில் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியாகவே உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அறிக்கையின்படியாக, திரு அவையின் நம்பிக்கையின்படியாக என் தேவன் மகிமையை காண செய்ய போகிற என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய போகிற எல்லா இரக்கத்தின் செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளோடு நீ உடனிருந்து பயணிப்பதற்காய் நன்றி. ஆவிக்குரிய வல்லமை என் பிள்ளைகளுடைய குடும்பங்களின் மீது ஊற்றப்படுவதற்காய் நன்றி. தேவ மகிமை வெளிப்படக்கூடிய அடையாளங்களாக என் பிள்ளைகளை இன்று மாற்றினீர். உம்முடைய மாட்சிக்காக, மகிமைக்காக நன்றி செலுத்தி என் பிள்ளைகளை நீர் சாட்சியாய் எழுப்புவதற்காக நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நன்றியர் கீதம். வான்புயர்வருள்ளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயருவருள்ளனு மனத்தை
யாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக திரியேக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியத்தகனுமானத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இனிவிடாது அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எல்லோரும் கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.